தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவருடைய கட்சி அலுவலகத்தில் சிபிஐ அதிகாரிகள் இன்னைக்கு சென்றிருக்கிறாங்க. சில கேள்விகளை அங்கே நிர்வாகிகள்கிட்ட எழுப்பியிருக்கிறாங்க. இந்த விவகாரமும் பரபரப்பாக பேசப்படுது. கரூர் விவகாரத்தில் தமிழக வெற்றி கழகம் 41 உயிர்கள் பறி போனதுக்கு அப்புறம் பரபரப்பாக பேசப்பட்ட நிகழ்ச்சி. அவர் கொடுக்கக்கூடிய அமௌண்ட், அந்த அமௌண்ட்டை ஏற்றுக்கிட்டவங்க, அந்த அமௌண்ட்டை வேணான்னு சொன்னவங்க, இதுதான் மக்கள் மத்தியில் நின்னது. இப்ப மறைஞ்சு போச்சு. ஏன் மறைஞ்சு போச்சு? தமிழக வெற்றி கழகத்தினுடைய நடவடிக்கை ஒரு நடிகரை பார்ப்பதற்கான கூட்டத்தை சரியாக அந்த டீம் நடத்தி கொண்டு போகவில்லை. அதுல போய் விழுந்து ஏற்பாடு பண்ணாங்க. இப்ப நீங்க கூடுதல் செய்தி பார்க்கணும்னு சொன்னா, ஸ்ரீகாகுளம் ஆந்திராவில் ஒரு பகுதி. அந்த ஸ்ரீகாகுளம் ஃபேமஸான ஒரு கோயில் ஒன்று இருக்கு. அந்த கோயில் விசாலமான கோயில். கூட்டம் அதிகமாக இருந்து இன்னைக்கு 12 பேர் இறந்துட்டாங்க. முதல் அறிக்கையை அரசாங்கத்துக்கிட்ட மக்கள் என்ன கேட்கிறாங்கன்னு சொன்னா, இந்த மாதம் இந்த நாளில் இவ்வளவு கூட்டம் வரும் என்று சொன்னால் அதற்கான தயாரிப்பு நடவடிக்கைகளை ஏன் செய்யவில்லை அப்படின்னு யாரை கேட்கிறாங்க? ஆந்திர அரசை கேட்கல, ஆந்திர கோயில் நிர்வாகத்தை கேட்கிறார்கள். ஆந்திர கோயில் நிர்வாகம் தொடர்ந்து இந்த பணியை செய்து கொண்டிருப்பது கொஞ்சம் அசாக்கரையா இருந்ததுனால அந்த 12 உயிரிழப்பு ஏற்பட்டது. இது அப்படியே நீங்க தமிழக வெற்றி கழகத்தினுடைய கரூர் இன்சிடென்ட்டுக்கு வாங்க. அதாவது விஜய் என்கின்ற ஒரு பிம்பத்தை, திரை அரசியலை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஆன்டி டிஎம்கே ட்ரெண்ட்ல அவரை பேச வைப்பது மட்டும்தான் இவர்களுடைய வேலை. எப்படி நம்மளுக்கு தமிழ்நாட்டில் ஒன்றிய அரசுக்கு நம்ம RN ரவி உதவுகிறாரோ, அது மாதிரி இந்த துண்டு துக்கானி அப்படி இருக்கக்கூடிய இந்த கட்சிகளை இணைக்கக்கூடிய புரோக்கரா நமக்கு ஒருத்தர் இருக்கிறார். அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த குருமூர்த்தி துக்ளக் ஆசிரியராக இருக்கக்கூடிய பணியை விட அவர் இவங்களுக்கெல்லாம், அதாவது ராமதாஸுக்கும் நம்முடைய அன்புமணிக்கும் பிரச்சனைன்னு சொன்னா அவர் ஒரு ஜட்ஜி மாதிரி தலையீடு செய்வார். அது மாதிரி இந்த சப்ஜெக்டை தலையீடு செஞ்சு, இந்த சப்ஜெக்ட்ல அனுபவம் இல்லாத ஒரு நடிகரை நம்பி அவரை பார்க்க போனதுனால தன்னுடைய உயிரை இழந்த ஆட்களுக்கு நடுவே சிபிஐ எல்லாம் அங்க அவரை வெரிஃபை பண்ணணும்ன்ற அவசியமே கிடையாது. என்டையர் திங் அவங்க அப்பா மூலமாகவே சிபிஐ இயக்கி கொண்டிருக்கிறது. எப்போ இயக்க ஆரம்பிச்சாங்க? அரசியல் கட்சி என்பது நீங்க நெய்வேலி ஷூட்டிங் நடந்து 3.25 வருஷம் ஆகுது. இப்ப அடுத்தது ஜனநாயகமா படநாயகம்னு படம் வருகிறது. இந்த ஜனநாயகம்ன்றது இன்னைக்கு உங்களுக்கு பணநாயகம்ன்ற பேர் தான் பொருந்ததுன்னு முகநூல்ல பேச ஆரம்பிச்சுட்டான். அதனால சிபிஐனுடைய கட்டுப்பாட்டுக்குள் விஜய் போய் பல வருஷங்கள் ஆச்சு. சர்க்கார் படம் வந்ததுல இருந்து